மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லப்படும் அந்த செடியை வீட்டுக்குள் வைத்தால் நிஜமாகவே பணம் சேருமா, செல்வம் பெருகுமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. அதே போல் கொடி தொடர்புடைய இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டின் தலைவாசலுக்கு முன்பு வைத்து வளர்க்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி வீட்டில் மணி பிளான்ட் செடி வளர்ப்பவர்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு பதிவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் கொடி தொடர்புடைய மணி பிளான்ட் செடியை தலைவாசலுக்கு முன்பாக வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு. மணி பிளான்ட் அப்படிங்கிறது வீட்டிற்கு உள்ளேயோ அல்லது வெளியோ வைத்து வளர்ப்பது பொதுவான ஒரு வழக்கமாகவே இருக்குது. இந்த மணி பிளான்ட் செடியை வைப்பதற்கு சரியான திசை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசையில் வைத்து வளர்ப்பது மிக சரியான ஒரு திசை அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா மணி பிளான்ட் செடி அப்படிங்கிறது வீட்டோட தென்கிழக்கு திசையில் வைத்தோன்னா அதீத பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மணி பிளான்ட் வீட்டில் வைத்தோன்னா கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வம் சேரும் அப்படிங்கிறதுனால காலம் காலமாக மணி பிளான்ட்டை வளர்த்துக்கிட்டு வரோம். வீட்டில் எத்தனையோ செடிகள் அழகுக்காக வைக்கப்பட்டாலும் இந்த மணி பிளான்ட் மட்டும் செல்வம் பெருகிறதுக்காக தான் எல்லாராலுமே வைக்கப்படுது. மணி பிளான்ட் அப்படிங்கிற பெயரில் தான் இந்த செடியை அழைக்கவும் செய்கிறாங்க. இப்போதெல்லாம் பார்த்தோன்னா கிச்சனிலும் சில வாஸ்து செடிகள் வைத்து வளர்க்கலாம் அப்படிங்கிறதுனால குறிப்பாக இந்த மணி பிளான்ட்டை கிச்சனிலும் வைத்து வளர்ப்பதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதே போல் பூஜை அறையிலும் இந்த மணி பிளான்ட் செடியை வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும்.